வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தில் கொடுத்து கெடுக்கும் கிரகம் எது, இல்லை கெடுத்து கொடுக்கும் கிரகம் எது, இதை பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு ஜாதகத்தில் பலன்கள் கணிப்பதற்கு முக்கியமானது கொடுத்து கெடுக்கும் கிரகம் எது. இதை கணித்தாலே நமக்கு அந்த ஜாதகத்தில் என்ன விஷயம் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப தடைப்பட்டு இருக்குது, இல்லை அதற்குரிய விஷயங்கள் தாமதமாயிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போவது இந்த கொடுத்து கெடுக்கும் கிரகம், கெடுத்து கொடுக்கும் கிரகம், அதுதான் பாதகாதிபதி. பாதகாதிபதியை கணிப்பதற்கு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தை அடிப்படையாக வைத்து தான் பாதகாதிபதியை கணிக்க முடியும். அப்போ ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நேரம் சரியான நேரமாக இருக்கான்றத கணித்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் பாதகாதிபதியை கணிக்கணும். சில ஜாதகங்களில் இன்றைக்கும் அந்த குறிப்பிட்ட பிறந்த நேரத்தை சரியாக கணிக்க முடியாமல் சில பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பாதகாதிபதியை கணிப்பதிலும் சில பிரச்சனைகள் இருக்குது. பிறந்த நேரம் சரியாக தெரியாதவர்கள் தோராயமாக இந்த நேரத்தை தான் இந்த ஜாதகர் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நேரத்தை வச்சு ஒரு ஜாதகருக்கு லக்கணத்தை சரியாக கணிப்பதற்கும் இந்த பாவ கட்டத்தின் மூலமாக கணிக்கலாம். எப்படி ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இருக்கிறதோ அதே போல் பாவ கட்டம் இருக்குது. இந்த பாவ கட்டத்தின் மூலமாக ஒரு ஜாதகர் தோராயமாக பிறந்திருக்கக்கூடிய நேரத்தை வைத்து அவருக்கு எந்த கட்டம் அவருக்கு லக்கணமாக விழுந்திருக்கும் அப்படிங்கிறதையும் கணித்து அதன் மூலமாக ஜாதகருக்கு எது பாதகஸ்தானம் அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாதகாதிபதியினுடைய அட்டவணை. உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்திற்கு உரிய பாதகாதிபதியை நான் குறித்து வச்சுருக்கேன். இப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனியே பாதகாதிபதி. சனிக்கு 2 வீடுகள் இருக்குது, ஒன்று கும்பம், மற்றொன்று மகரம். ஆனால் இந்த இரண்டில் எது மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதியினுடைய ஸ்தானமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு சனியினுடைய மூல திரிகோண வீடான கும்பமே பாதகஸ்தானம். அதே போல் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பாதகாதிபதி என்றாலும் மகர வீடே பாதகஸ்தானமாக செயல்படும். இப்படி 12 ராசிகளுக்கும் தொடர்ந்து நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த அட்டவணையின் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் எதுவோ அதற்குரிய பாதகாதிபதி யாருன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பாதகாதிபதியை எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விதியும் இருக்கிறது. சரராசிகள், அதாவது மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகர வீடு, இந்த 4 ராசிகளும் சர வீடுகள். இந்த சர வீடுகளுக்கு 11ஆம் இடமே பாதகஸ்தானமாக செயல்படும். அப்போ 11ஆம் இடம் பலம் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சர வீடுகள் அதை சந்தோஷப்பட முடியாது. ஏனென்றால் பாதகஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றால் பாதகந்தான் பல இடங்களில் இந்த லக்கணக்காரர்களுக்கு நடக்கும். அடுத்தபடியான சில ராசிகள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பவீடு. இதற்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமே பாதகஸ்தானம். உபய ராசிகளான மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீன வீடு. 7ஆம் இடமான களத்திரஸ்தானமே பாதகஸ்தானமாக ஜாதகத்தில் செயல்படும். அப்போ பாதகஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்திற்கு உரிய அதிபதி அந்த லக்கணக்காரர்களுக்கு பலம் பெற்று இருக்கக்கூடாது. பலம் பெற்றால் ஜாதகத்தில் பலமான பிரச்சனைகளை அது நிற்கக்கூடிய ஸ்தானத்தின் மூலமாக ஜாதகருக்கு தரும். என்ன விதிகள் இந்த பாதகஸ்தானத்தை ஜாதகருக்கு அதிகமான கெடுபலன்களை தரும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். பாதகாதிபதி எந்த கிரகங்களுடன் சேருகின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு கெடுதலான பலன்களை தருவார். 6, 8, 12 ஆகிய துர்ஸ்தான அதிபதிகளுடன் சேர்ந்து பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்ய மாட்டார், இன்னும் அதிகமான கெடு பலன்களை தான் தருவார். அதே போல் 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானத்தில் பாதகாதிபதி நின்றாலும் ஜாதகருக்கு கெடுதல் தான் செய்யும். அடுத்த விதியாக பாதகாதிபதியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய சுபத்தன்மையை ஜாதகருக்கு தராது.
ஒரு ஜாதகத்தில் முக்கியமான ஸ்தானங்கள் என்றால் திரிகோணங்கள் 1, 5, 9. அதற்கு அடுத்தபடியாக கேந்திர ஸ்தானங்கள் 1, 4, 7, 10 ஆகியவை கேந்திர ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்களுடைய அதிபதிகள் ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால்தான் ஜாதகருக்கு நல்லது செய்யும். அப்போ இந்த திரிகோணங்களோ இல்லை கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியோ ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதியுடன் சேர்ந்து எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கிறதோ அப்போ அந்த ஸ்தான அடிப்படையில் ஜாதகருக்கு நல்லது நடக்காது. இப்போ 4ஆம் இடத்த அதிபதி பாதகாதிபதியுடன் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் தாயின் மூலமாகவும் தாய் வழி மூலமாகவும் ஜாதகருக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் என்பது நடக்காது. 4ஆம் இடம் என்பது தாயை மட்டும் குறிக்காது, சுகஸ்தானம். அப்போ ஜாதகருக்கு தன்னுடைய சுய விருப்பங்கள் நிறைவேறாமல் போகும். அடுத்த விதியாக இந்த பாதகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் நின்ற கிரகம் ஜாதகருக்கு நன்மையை செய்யாது. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதியாக குரு வருகின்றார். இப்போ மிதுன லக்கணத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொன்னால் குருவே பாதகாதிபதி. அப்போ குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தின் மூலமாக ஜாதகருக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அப்போ பாதகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் நிற்கின்ற கிரகமும் ஜாதகருக்கு பாதகத்தை மட்டும்தான் செய்யுமே தவிர நன்மையை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பாதகாதிபதியுடன் தொடர்பு கொண்ட ஒரு சுபகிரகம் தன்னுடைய தசாவில் நன்மையை செய்யாது. இந்த பாதகாதிபதியுடன் சேர்ந்த ஒரு கிரகம் இருக்குது, சுபத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் மற்றும் திரிகோண ராசிக்கு அதிபதியான ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது என்றால் அதனுடைய தசாவில் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஸ்தானங்கள் என்பது லக்கணம், 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம். இந்த 3 இடங்களுக்குரிய அதிபதிகள் பாதகாதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அதனுடைய தசா நடக்கின்ற காலகட்டத்தில் ஒரு நல்ல பலன்களை ஜாதகர் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பாதகாதிபதியுடன் சேர்கின்ற சுபகிரகம் தன்னுடைய பலனை இழந்துவிடும். அதனால்தான் இதை கொடுத்து கெடுக்கும் கிரகம் இல்லை கெடுத்து கொடுக்கும் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உதாரண ஜாதகத்தில் துலாம் லக்கணம். அப்போ துலாம் லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக பாதகஸ்தானமாக 11ஆம் இடம் வரும். இந்த 11ஆம் இடமாக சிம்ம வீடு வருகிறது. அதற்குரிய அதிபதி சூரியன். இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். தன்னுடைய பகை வீடான சனியினுடைய வீடு கும்ப வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். இந்த சூரியனுடைய 7வது பார்வை, சூரியனுக்கு ஒரு பார்வை தான், அந்த 7வது பார்வை என்பது சிம்ம வீட்டில் பதியக்கூடியதாக ஜாதகத்தில் இருக்குது. ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தால் அந்த கிரகம் முழுமையான பலனை அந்த ஜாதகருக்கு தரும். சூரியனுடைய பார்வை சிம்ம வீட்டில் பதியக்கூடியதாக இருக்குது. அதனால் ஜாதகருக்கு இந்த சூரியனுடைய காரகத்துவத்தின் மூலமாக முழுமையான பலன்கள் என்பது ஜாதகருக்கு வந்தடையும். அப்போ பாதகஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்வது ஜாதகருக்கு ஒரு கெடுதலான விஷயத்தை தரும். ஒரு ஜாதகத்தில் திரிகோணங்களான 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்கள் கெடக்கூடாது. 5ஆம் இடத்தில் பாதகாதிபதி இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு 5ஆம் இடம் கெட்டிருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம், குலதெய்வம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தை தான் பார்க்கணும். இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது என்ன பலனை ஜாதகருக்கு தந்திருக்கின்றார்? இந்த ஜாதகர் பிறப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது முற்றிலும் நின்று போய்விட்டது. இந்த ஜாதகத்தை நான் பார்த்த பொழுது அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, இப்பொழுது நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எங்களுடைய குலதெய்வமா? இந்த தெய்வம் எங்கள் வீட்டுக்கு மிக அருகில் இருக்கிறது. ஆனால் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு குடும்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி என்பது இல்லை. குடும்பத்திலும் சில பிரச்சனைகள், அதனால் இந்த குடும்பமே பிரிந்து போய்விட்ட ஒரு நிலை. குழந்தை பாக்கியம் இல்லாத அமைப்பாக அந்த ஜாதகருக்கு இருந்தது. அதனால் அவருக்கு ஒரு கேள்வி, நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் தானா?
இது வந்து தாத்தா பாட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வமா என்பதில் அவருக்கு ஒரு சந்தேகம் என்பது இருந்தது. அப்போ 5ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகம் பாதகாதிபதி அப்படின்றப்போ இந்த ஜாதகர் வழிபடக்கூடிய தெய்வம் அவருடைய குலதெய்வமாக இருக்காது. அப்படி என்றால் குலதெய்வ வழிபாடு முற்றிலும் இவர் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த குடும்பத்தில் நின்று விட்டது அப்படிங்கிறத காட்டுவதாக 5ஆம் இடத்தில் பாதகாதிபதி இருக்கின்றார். 5ஆம் இடத்தில் பாதகாதிபதி நின்று தன்னுடைய வீட்டை முழு பார்வையாக பார்க்கக்கூடிய நிலை என்பது உண்டு. ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை முழுசாக பார்க்குது அப்படின்னு சொன்னால் முழுமையான பலனை ஜாதகருக்கு தரும். இதற்கு ராஜயோகம் என்ற பெயரும் உண்டு. அப்போ முழுமையான பலன் என்றால் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. முழுமையான பலன்களை தங்கு தடையின்றி தரும். அப்படி என்றால் இந்த பாதகாதிபதி முழுமையாக தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு அந்த குலதெய்வ வழிபாடு என்பது முற்றிலும் நின்று இருக்கிறது அப்படிங்கிறத ஜாதக அமைப்பு காட்டுகிறது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ அவருக்கு வரக்கூடிய வருமானம், அதன் மூலமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்காமல் போய்விட்டது. அவருக்கு வரக்கூடிய வருமானம் இந்த செலவுக்கு சமமாக இருக்கே தவிர அவரால் சேமித்து வைக்கிறதுக்கு முடியவில்லை. அந்த அளவுக்கு அவருக்கு பொருளாதார நெருக்கடி என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. இந்த ஜாதகத்திலேயே இப்போ குரு 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். இந்த குருவினுடைய பார்வை 7வது பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. அப்போ தனம் வாக்குஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை படக்கூடிய ஜாதக அமைப்பு. நேர்கதியாகவே இந்த குரு செல்கின்றார். அப்போ முழுமையான பலன்களை இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையிலும் பணம் மற்றும் செல்வாக்கு அவருக்கு கிடைக்கணுன்றது ஜாதக யோகம். ஆனால் அவருக்கு அது கிடைக்கல. குரு 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகி 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். இந்த 6ஆம் இடத்திற்குரிய அதிபதி 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்தால் விபரீத ராஜயோகம் என்பது பெயர். விபரீத ராஜயோகம் என்பது வெளிநாடு வெளி மாநிலத்தில் ஒரு ஜாதகருக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பை தரும். அது மட்டும் அல்லாமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலையும் தரும். சீக்கிரமாக ஒரு ஜாதகர் நல்ல நிலைக்கு உயர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு விபரீத ராஜயோகம் என்பது இருக்கணும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவருக்கு தேடி வரும். இந்த இரண்டுமே இந்த ஜாதகருக்கு கிடைக்கல. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலமாக அந்த ஜாதகருக்கு பணம் ஈட்டக்கூடிய ஒரு நிலை. அப்போ வருமானமும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல வருமானம் பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பையும் தேடி தந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏனென்றால் இந்த குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாதகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். இந்த குரு ரிஷப வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார். கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனை பாதகாதிபதி. இந்த ஜாதகருக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமான சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு வந்து அமர்ந்திருக்கின்றார். அப்போ குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் குருவினுடைய சேரக்கூடிய கிரகங்களும் இந்த ஜாதகருக்கு பாதகத்தை தான் செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு 2ஆம் இடத்தை பார்த்தாலும் ஜாதகருக்கு நல்ல வலுவான பொருளாதாரத்தை அவருக்கு தரவில்லை. இந்த ஜோதிட வகுப்பின் தலைப்பை பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்து கெடுப்பார் இல்லை கெடுத்து கொடுப்பார் அப்படின்றது தான். இந்த ஜாதகருக்கு அருமையான குடும்ப வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் பணம் பொருளாதாரத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு என்பது இருக்கிறது. இந்த பாதகஸ்தான அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்று குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பணம் அவருக்கு நல்லபடியாக கிடைச்சிருக்கணும். பணம் கிடைச்சா குடும்ப வாழ்க்கை கிடைக்காது, இல்லை குடும்பம் கிடைச்சா பணம் அவருக்கு கிடைக்காது. ஏனென்றால் பாதகஸ்தான அதிபதியினுடைய பார்வை என்பது அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கெடுதலை கண்டிப்பாக செய்யும். ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. அதுபோல் தான் அவருடைய வாழ்க்கையிலும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்கிறது. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு பிரச்சனைகள் என்பது கிடையாது. பொதுவாகவே 5ஆம் இடத்தில் இந்த பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு பூர்வ ஜென்ம கர்ம வினை தோஷம் என்பது உண்டு.
அதாவது முன்னோர்களுடைய சாபம், குலதெய்வத்தினுடைய சாபம் என்பது உண்டு. குலதெய்வத்தினுடைய சாபம் என்றால் குலதெய்வ வழிபாடு அந்த குடும்பத்தில் நின்று விட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி தர்ப்பணங்கள் போன்ற விஷயங்களும் சரிவர அந்த குடும்பத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகுவுடன் பாதகாதிபதி சேர்வது இல்லை பாதக ஸ்தானத்தில் மாந்தி நிற்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு பரம்பரை கர்மா என்பது பலமாக இருக்கும். அவருடைய முன்னோர்களுக்கு பலமான ஒரு சாபம் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கும். அது வழி வழியாக வந்திருக்கும். இந்த ஜாதகருக்கும் அதை பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அந்த பரம்பரை கர்மா இவரை துரத்தி கொண்டு வரும். அப்போ இந்த பாதகஸ்தானத்தில் ராகுவோ இல்லை பாதகஸ்தானத்தில் மாந்தியோ இருந்தால் அவங்களுக்கு கடுமையான அந்த பரம்பரை கர்மா அவருக்கு பல பிரச்சனைகளையும் தந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் பாதகாதிபதி இருக்கிறது ஒரு கடுமையான மாங்கல்ய தோஷம். ஒரு சுப கிரகம் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி என்றால் அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுபராகத்தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி கணிக்கக்கூடாது. லக்கணப்படி அந்த சுப கிரகம் பாதகாதிபதியான்றதை நம்ம கணிக்கணும். ஒருவேளை அது பாதக ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுபராகவே இருந்தால் கூட ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் கடுமையான மாங்கல்ய தோஷம் அந்த பெண்ணுக்கு உண்டு. ராகு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் பாதகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த நாகதோஷம் காலசர்ப்ப தோஷத்தையும் தாண்டி வீரியமான சர்ப்ப சாபம் என்பது உண்டு. ஒரு ஜாதகருக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கு பாதகாதிபதியே மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகங்களும் ஜாதகருக்கு நல்ல பலன்களை தராது. நட்சத்திர சாரமும் அதே மாதிரி தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் தோஷங்களும் சாபங்களும் பாதகாதிபதியுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்படுகிறது. பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகமும் பாதகாதிபதியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகமும் தன்னுடைய தசாவில் நல்ல பலன்களை ஜாதகருக்கு தராது. இப்படி ஒரு ஜாதகத்தில் கெடு பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது பாதகஸ்தான அதிபதி தான். இந்த பாதகஸ்தான அதிபதி ஒன்று தந்தா ஒன்று தரமாட்டார். ஒரு ஜாதகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்காமல் தாமதமாவதற்கு அந்த ஸ்தானம் தொடர்பாக பாதகாதிபதியினுடைய தொடர்பு இருக்கான்றதை ஜாதகத்தில் கணிச்சு பாருங்கள். இதன் மூலமாக எதனால் ஜாதகருக்கு சில விஷயங்கள் அது தடையாக இருக்குன்றதை நம்ம கணிச்சிடலாம். இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் இந்த பாதகஸ்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.